பொழுது சாஞ்சிருச்சு, இனிமே எதிர்பார்க்க வேணாம், காரியத்தை கவனி. யாரோ புண்ணியவா பொழுதோட போய் சேர்ந்துட்டா. இது எப்படி இங்க வந்தது? அதே ஏரோப்ளான்ல போறவன் எவனோ ஜன்னல் வழியா போட்டிருக்கான். நமக்குதான் பாத்தீங்கன்னா ஒரு மாதிரியா இருக்கு. ஃபாரின் பாட்டெல்லாம் இப்படித்தான் இருக்கும் போல இருக்கு. அடிடா உப்பு காய்க்குது. இது ஃபாரின்லாம் இப்படிதான் இருக்கும் போல இருக்கு. நல்லா இருக்குது. இன்னொன்னு போறே விட மாட்டியா? போயிட்டான். என்ன ஏறவே மாட்டேங்குது. போக போக ஏறும். ஆமா, இனிமே நாம நடந்தோம்னா காலு பின்னும். படுத்துருவோம். பாத்தீங்களா? பட்டுக்கோட்டை வட்டார மது ஒழிப்பு கமிட்டியும் காவல்துறையும் சேர்ந்து தஞ்சாவூர்ல மாபெரும் மது ஒழிப்பு மாநாடு நடத்த போறாங்களா? அதுல ஆளுநர் பட்டுவாரியும் மாண்புமிகு தமிழக முதல்வரும் கலந்துக்க போறாங்களா? அப்படியே நாமளும் கலந்துக்குவோம். தரணி போற்றும் தஞ்சையிலே மது அரக்கனை எதிர்த்து காவல்துறையினரும் பொதுமக்களும் நடத்திய ஓர் மாநாடு. ஏடவும் புறவியும் வீறு கொண்டு முன்னே வர தமிழ் மறவர்களின் அணிவகுப்பு. கம்பட்டைகளின் சிங்கநாதம்,
மது அரக்கனை தலை சுற்ற வைப்பேன் என்ற கரகாட்டம். தீயிடுவோம் தீமைக்கு என்று கன்னி ஒருத்தியின் நெருப்பாட்டம். தாய்க்குலத்தின் போர்ப்பரணி கல்லும் கவிபாடும் தஞ்சை கோவிலிலே எதிரொலித்தது. அதை கேட்டிருந்தா காவிரிக்கு அணை கட்டிய கரிகால் சோழனும் கள்ளச்சாராயத்துக்கு அணை கட்ட ஓடோடி வந்திருப்பார். அத்தமுள்ள அழகு வண்டிகள், அலங்கார வண்டிகள் ஒன்றல்ல இரண்டல்ல எத்தனை. அருமை தலைவர்கள் பார்வை. எத்தனை நாளைக்குப்பா இப்படி சாராயம் குடிக்காம இருப்ப? ஒரு கிளாஸ் ஆகுது சாப்பிட்டு உடம்ப பாத்துக்கப்பா. நான் பெத்த பிள்ளை அள்ளி கொடுத்துட்டேன் ஐயா. கடைசி நேரத்துல அவன் முகத்தை கூட நான் பார்க்கலையே. ஆண்டாண்டு தோறும் அழுது புரண்டாலும் இதை முழுசா பாடணுங்கிறியா? இந்த பாரு, அன்னைக்கு நீ தனியா போய் சாப்பிட்டவாறு, அதனாலதான் வந்தது இதெல்லாம். இனிமே நீ தனியா போகாத. இந்த பாரு ரங்கசாமி, சாப்பிட்ட சாராயம் திரும்ப பாட்டில்ல வராது. அதே மாதிரி போன உன் பையன் உயிரும் திரும்ப வராதுப்பா. கவலையை விடு, சேவ் பண்ணிக்க. சாராயத்தை குடிப்போம், குழு குழுன்னு இருப்போம். உங்ககிட்ட ஏதாவது சில்லறை வச்சிருக்கிறியா? அடாடாடா, இன்னைக்குன்னு ஒரு பைசா இல்லாம போச்சு. இன்னைக்கு நீ ஏற்பாடு பண்ணு, நாளைக்கு நான் ஏற்பாடு பண்றேன். இன்னைக்கு நான் ஏற்பாடு பண்ணவா? வாரேன். சரி, இங்கே இருக்கேன் நானு. ராஜேஸ்வரி, என்ன ஏன் இப்படி எரிஞ்சு விடுற? ஒரு கம்பெனில இந்த மாசம் 1ஆம் தேதியில இருந்து எனக்கு வேலை கொடுக்குறேன்னு சொல்லியிருக்காங்க. ஆனா 500 ரூபாய் டெபாசிட் கேட்கறாங்க. நீ தான் உதவி செய்யணும். என்கிட்ட என்ன இருக்குன்னு கேக்குறீங்க? நான் பழைய குடிகார மாதிரி பேசுறேன்னு நினைக்காரு. நம்ம பையன் அன்பு மேல சத்தியமா கேட்கிறேன். நீ தான் எப்படியாவது உதவி செய்யணும். ஓஹோ, என் மஞ்ச கயத்துல கொஞ்சம் தங்கம் ஒட்டி இருக்குன்னு தானே என்னையே சுத்தி சுத்தி வரீங்க? அன்பு மேல இல்ல, ஆண்டவன் மேல சத்தியம் பண்ணா கூட என் மாங்கல்யத்தை நான் கொடுக்க மாட்டேன். கொடுக்க மாட்டேன்? மாட்டேன். ஏண்டியே, மாறாக்கு துணியில மறைஞ்சிருக்கிற தாலி மார்வாடி கடையில இருந்தா கெட்டு போயிடுமா? கொடுக்க மாட்டேன்? மாட்டேன். பிடிங்க. அப்பா. குடிச்சு குடிச்சு வயித்துல புண்ணு ஏற்பட்டு போச்சு. அதனால ஓட்ட விழுந்துரு. உடனடியா ஆபரேஷன் பண்ணாதான் அவர் உயிரை காப்பாற்ற முடியும். சாராயம் அவர் வயிற்ற துருவி துருவி தொலை போட்டுரு. நீங்க தான் எப்படியாவது என் புருஷனை காப்பாற்ற.
ஆபரேஷன் சக்சஸ். கவலைப்படும்படியா ஒண்ணுமில்ல, அவரை பிடிக்காம பாத்துக்கணும். ஒரு சொட்டு ஆல்கஹால் குடிச்சாலும் அவர் உயிருக்கே ஆபத்து ஏற்பட்டுடும். இப்படி மதுவினால மனித உறுப்புகள் ஒவ்வொன்றும் அதிகமா பாதிக்கப்படுது. உதாரணமாக, இது மதுவை நம்பி வாழ்ந்த மனிதனின் மூளை. ஆல்கஹால் மூளையை கருக வைத்து உருக்குலைய வைத்துவிட்ட நிலைமை இது. கள்ளச்சாராயம் கல்லீரலை செல்லரிப்பது போல் அரித்திருக்கும் கொடுமை இது. சிறுகுடலும் இரைப்பையும் சிறுக சிறுக சாராயம் குடித்து குடித்து சிறுகுடலில் ரத்த கசிவு ஏற்பட்டிருக்கிறது. இதுதான் உயிரை குடிக்கும் அந்த ரத்த கசிவு. இது சாராயத்தால் ஏற்பட்டிருக்கும் புண். இரைப்பையே ஓட்டை விடும் தருவாயில் உள்ளது. இது இரைப்பையின் உட்புற தோற்றம். இரக்கமே இல்லாமல் குடித்ததால் இதயமே இல்லாமல் போய்விட்டது. எந்த வகையிலும் மது மனிதனுக்கு மருந்தாக இருக்க முடியாது. இனிமே உங்க கணவரை குடிக்காம பாத்துக்கணும். சாராயம் குடிச்சா இந்த நிலைமை, பிராந்தி குடிச்சா இப்படி ஆகாதுன்னு நினைக்க கூடாது. எது குடிச்சாலும் உடலுக்கு ஆபத்து தான். சாராயம் குடிக்க கூடாதான், பிராந்தி குடிக்க கூடாதான் டாக்டர் சொல்றாரு. அவர் நமக்கு தான் சொல்றாரு. சாயந்தரம் 6 மணிக்கு மேல பார்த்தா பெரிய பெரிய ஹோட்டல் பார்ல அவர் தான் இருக்கிறாரு. இந்த நாட்டுல உபதேசம் பண்ற எவனுமே சரியில்லை. ஜனநாயக நாட்டுல குடிக்கிறதும் குடிக்காம இருக்கிறதும் அவன் உரிமை. என்ன கண்ணு மங்களா இருக்கு? ஐயோ கண்ணு தெரியலையே, ஐயோ கண்ணு தெரியலையே, ஐயோ யாராவது வாங்கல, ஐயோ கண்ணு இருக்காது, ஐயோ கண்ணு தெரியலையே, ஐயோ ஐயோ என் கண்ணு தெரியலையே. குடிக்காதே குடிக்காதேன்னு தமிழ் செல்வன் எத்தனை நாள் சொன்னானே, நான் கேட்கலையே. கேட்காம குடிச்சதுக்கு சரியான தண்டனை கிடைச்சிருச்சு. ஐயோ எனக்கு ஊர் தெரியலையே, உலகம் தெரியலையே, அண்ணன் தம்பி யாரும் தெரியலையே, நண்பர்கள் தெரியலையே. ஐயோ நான் எப்படி இனிமே உயிரோட இருப்பேன்? எப்படி நான் ஊருக்குள்ள போவேன்? ஐயோ எனக்கு பாதை தெரியலையே. ஐயோ நடுக்காட்டுல மாட்டிக்கிட்டேனே, என்னை யாராவது கூட்டிட்டு போகல. ஐயோ ஐயோ எனக்கு பாதை தெரியலையே, பாதை தெரியலையே. இனிமே கள்ளச்சாராயம் நம்ம ஊர்ல மருந்துக்கு கூட கிடைக்காது. நாளைக்கே மது அரக்கனை எரிச்சு வெற்றி விழா கொண்டாட போறோம். காய்ச்சறவங்க இல்லாம இருந்தாதான் குடிக்கிறவங்க திருந்துவாங்க. நாங்க கோயிலுக்கு போயிட்டு வரோம். சாப்பாடு எடுத்து வச்சுட்டு போறேன். நேரம் ஆச்சுன்னா நீங்களே சாப்பிட்டுடுங்க. சரி, எனக்கு குளிர்ற மாதிரியா இருக்கு. துளசி, டீச்சர் வாங்கி கொடுத்தத சால்வை எடுத்துட்டு வாமா. அட பாவிகளா, சாராய கடையே காணுமே, அடிச்சு நொறுக்கிட்டானுங்களே. இவனுங்க உருப்படுவானுங்களா? சண்டாள பாவிங்க. யோ 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 ஆ
ராஜேஸ்வரி, 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 ராஜேஸ்வரி. சார் சார் கொஞ்சம் நில்லுங்க. அம்மா நீங்களும் நில்லுங்க. உங்களைத்தான் நில்லுங்க.